காட்டிற்கு போன எந்த கண்மணி அந்தியாயோ வீட்டிற்கு வரவும் காணே வெகுதல் கும்பி தெய்வமே தெய்வமே தெய்வ தெய்வமே 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 நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்து முன் வந்துட்டானோ நான் கேட்டோமே வருவோம் என்றால் கிட்டிட வழியும் இல்லை மகனே தெய்வமே தெய்வ தெய்வமே தெய்வமே நாட்டுள்ள மைந்தன் விட்டு நாட்டுள்ள மைந்தன் விட்டு நடந்துமே வந்துட்டானோ தெய்வமே 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 போன மகன் வரவும் காணியேன் பொழுதொடி போனதையோ போன மகன் வரவும் காணியேன் பொழுதொடி போனதையோ பொழுதொடி போனதையோ பொழுதொடி போனதையோ போன மகன் வரவும் காணியேன் பொழுதொடி போனதையோ தெய்வமே சிவமே தெய்வமே தெய்வமே போன மக மரபு காணே பொழுதொடி போச்சுதையோ போன மக மரபு காணே பொழுதொடி போச்சுதையோ பொழுதொடி போச்சுதையோ மகனே 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 ஹலோ ஹலோ போன மகன் வரவும் காணியேன் போன மக மரபு காணே போன மகன் வரவும் காணியேன் பொழுதொடி போனதையோ பறக்கும் பட்டிகள் எல்லாம் பாங்காக இறையை தேடி தெய்வமே சிவமே தெய்வமே தெய்வமே போன மக மரபு காணே பொழுதொடி போச்சுதையோ போன மக மரபு காணே பொழுதொடி போச்சுதையோ பொழுதொடி போச்சுதையோ மகனே 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 அந்தி பொழுதாச்சுதையோ சந்திரன் உதயம் மாச்சே என்ன செய்வேன் அந்தி பொழுதாச்சுதையோ புயல் உதயமாச்சே அந்தி பொழுதாச்சுதையோ சந்திரன் உதயம் மாச்சே என் மகனை காணலையே என் மகனை காணலையே என்ன செய்வேன் ஏது செய்வேன் போன மகன் வரவும் காணியேன் பொழுதொடி போனதையோ தெய்வமே 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 உமா மகேஸ்வரா ஐயா உலகையாளும் பெருமானே கருணாகரா காரணிய மூர்த்தியே கைலை நாதா உன்னையே நம்பியிருக்கும் எங்களை இப்படி சோதிக்கலாமா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்களே யார் குடியை கெடுத்தேன் எவர் குடியை கெடுத்தேன் எதற்காக எனக்கு பெரிய சோதனை நாட்டை இழக்க வைத்தாய் நாயகனை பிரிக்க வைத்தாய் அரசால பிறந்த ஒரே ஒரு செல்வனையும் என்னிடமிருந்து பிரித்து காட்டிற்கு அனுப்பி வேடிக்கை பார்க்கின்றாய் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எய்த்து இழைத்து போன மகள் எதிரத்து போன மகள் எய்த்து இழைத்து
என் மகன் சொல்வான், அம்மா என்றைக்குமே இல்லாதபடி பசி என்று அதிகமாக உள்ளதும்மா. காலகண்ட தாத்தா வீட்டில் போய் ஏதாவது சாப்பாடு இருந்தா வாங்கி கொடுங்கம்மான்னு என் மகன் சொன்னான். அப்ப இந்த பாவி சொல்வேன், லோயிதா நம்ம அடிமைகள் அல்லவா, அவங்க சாப்பிட்டு வைத்த மீதியை தானடா நம்ம சாப்பிட முடியும், நம்ம இஷ்டத்துக்கு அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட முடியுமான்னு என் மகன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். அப்பொழுது என் மகன் சொல்வான், அம்மா பசி வந்து என்னால நிற்கக்கூட முடியல தாயே, என் தலையெல்லாம் சுற்றுகிறதம்மா. காலகண்ட தாத்தா வீட்டில் போய் சாப்பாடு கூட இல்லாட்டாலும் பரவாயில்லம்மா, மாமி பசு மாட்டிற்கு வைக்கக்கூடிய பழைய கஞ்சி கேட்டா என்னையா செய்வே? எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்த வாழ்க்கை ஒருபடி சாதத்துக்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது பாருங்க. போய் வா மகனே, சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. கன்று தாயை விட்டு மகனே, கன்று தாயை விட்டு சென்ற பின்னோ, கன்று தாயை விட்டு சென்ற பின்னோ அது நின்ற பூமி தன்னை மறப்பதில்லை. சென்று வா மகனே, சென்று வா. கற்பை கொண்டு வா மகனே, கொண்டு வா. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவள் என்று நினைக்கின்றது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவள் என்று நினைக்கின்றது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவள் என்று நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அந்த அரண்மனை வாசல் திறக்கின்றது. அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. சென்று வா மகனே, சென்று வா. பொறுப்பை கொண்டு வா மகனே, கொண்டு வா. உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு எல்லாம் உணர்ந்தவன் போல் நடிக்கும் நடிப்பதற்கு. உண்மையை சொல்வதற்கு பயம் எதற்கு, எல்லாம் உணர்ந்தவர் போல் எல்லாம் நடிப்பதற்கு. கண்கண்ட காட்சிகளுக்கு விளக்கதற்கு, கண்கண்ட காட்சிகளுக்கு விளக்கதற்கு, நெஞ்சில் கள்ளமில்லாதவர்க்கு பயம் எதற்கு? சென்று வா மகனே, சென்று வா. கற்பை கொண்டு வா மகனே, கொண்டு வா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், என்ற நிலையிலும் பொருளாக குடியிருப்பேன். நிலையிலும் பொருளாக துணையிருப்பேன். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், என்ற நிலையிலும் பொருளாக குடியிருப்பேன். தாயிருக்கும் வரையில் கழக்கமில்லை, இந்த தாயிருக்கும் வரையில் கழக்கமில்லை. எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே, சென்று வா. கற்பை கொண்டு வா மகனே, கொண்டு வா. போய் வா மகனே, சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். காலையில் பச்சை தண்ணி அருந்தாமல் சென்ற பிள்ளை இன்னும் வீடு வந்து சேரவில்லையே. அம்மா தாய பராசக்தி, யாருக்கு என்னையா பாவம் செய்தேன்? எதற்காக எனக்கு பெரிய சோதனை? நாவினால் பட்ட கடன். சந்திரமதியாக நடிக்கும் விளாத்திகுளம் முத்துலட்சுமி அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய இது என்ன ஊர்? மேலக்காவனூர் கிராமத்தை சார்ந்த அதை சாமி கும்பிட வந்திருக்கக்கூடிய சுற்று கிராம பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப இளம் சிங்கங்கள், எமது நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு ஒளிபரிக்கு இப்படித்தான் வைக்க வேண்டும், அருமையாக அழகாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. எங்களுடைய நாடகத்தை வெளிநாடிற்கு வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாயாகுளம் மாதவன் அவர்களுக்கும், நாடக அமைப்பாளர் BN கணேசபாண்டியன் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும், இந்த ட்ரஸ்டை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எமது தமிழ்நாடு மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். விடிந்தால் அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம். என்ன அம்மன்? ராகவம்பாள். கும்பாபிஷேகத்திலே 4 வகை உண்டு. ஏன்னா நான் வள்ளியாக இருந்தால் நிறையா சொல்லலாம். நான் போட்டிருக்கிற வேஷம் சந்திரமதி. ஏன்னா வந்து அழுகத்தான் முடியும், விஷயங்கள் பேச முடியாது இந்த இடத்துல. அதனால் ஒன்று கோயில் கட்டி கும்பாபிஷேகம், இன்னொன்று 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம். அதிகமாக மழை பெஞ்சி வெள்ளம் கோயிலுக்குள்ளே புகுந்து விட்டால் உடனே கோயிலை சுத்தம் பண்ணி ஒரு கும்பாபிஷேகம். இன்னொன்று கோவிலுக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் உடனே கோவிலை சுத்தம் பண்ணி வெள்ளையடித்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்தியே ஆக வேண்டும். இந்த 4 கும்பாபிஷேகத்தைகளை இங்கே எந்த கும்பாபிஷேகம் என்று 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை காண வந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை தொடர்கிறேன். காலத்தில் அழியாத கவியத்தரம் வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. கவியத்தரம் வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. உணர்ச்சியில் விளையாடும் உன்னர கவி சிங்கம். உணர்ச்சியில் விளையாடும் உன்னர கவி உணர்ச்சியில் விளையாடும் உன்னர கவி சிங்கம். தளர்ச்சியில் விழலாகுமா மகனே, சந்தனம் சேராகுமா மகனே, கண்டனம் தாயாகுமா. காலத்தில் அழியாத கவியத்தரம் வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவே. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் நலமென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் திகழ்கின்றது. யாருக்கும் வாழ் உண்டு, அதற்கொரு நாள் உண்டு. யாருண்டு நாளுண்டு, அதற்கொரு நாள் உண்டு. யாருக்கும் வாழ் உண்டு, அதற்கொரு நாள் உண்டு. அதுவரை பொறுப்பாயடா
எமது நாடகத்தை பாராட்டி 100 ரூபாய் பணமளிப்பை பரிசாக அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு எல்லாம் வல்ல முத்துராகவம்மாள் எல்லா செல்வாக்கும் கொடுப்பாள் என்று கூறி கதைக்கு வருகிறேன். இப்படியாக போய் வா மகனே, சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். யாருக்கு என்னையா பாவம் செய்தேன்? எதற்காக எனக்கு பெரிய சோதனை? நாவினால் பட்ட கடன், சொல்லால் சொன்ன கடன், கை நீட்டி வாங்காத கடனுக்காக நாட்டையே இழந்தோம். விஸ்வாமித்ர மகா முனிவரிடத்திலே 48 நாள் தவணை பெற்று காசிக்கு சென்றோம். காசிக்கு சென்றால் தான் செய்த பாவமெல்லாம் தொலையும்னு சொன்னாங்கள் ஐயா. என்ன பாவம் செய்தேனோ? என்னை போல் ஒரு சோதனை இந்த பூலோகத்தில் யாருக்கும் கொடுத்து விடாதே. காசிக்கு போகின்ற வழியிலே நட்சத்திர வேதியர் கொடுமைகள் கொஞ்சம் அல்ல, அத்தனையும் சகித்துக் கொண்டு காசிக்கு சென்றோம். காசி விசாலாட்சி சன்னதியை பார்த்தோம். அம்மா காசி விசாலாட்சி, தாய் அடித்தால் தந்தை அணைப்பர் உலகத்திலே, தந்தை அடித்தால் தாய் அணைப்பர், இருவருமே சேர்ந்து அடித்தால் உன்னை விட கதி எனக்கு யார் இருக்கிறார்கள்? தாயே, உன்னையே நம்பி வந்திருக்கிறேன், கருணை செய்வாயா? பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே முத்துராகவம்மா, வாடி எழும் போதினிலே ஓடி வரும் முத்துராகவம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, மேலக்காவனூர் முத்துராகவம்மாள் சன்னதிக்கு வந்தோம், குறை தீரும் அம்மா. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க செல்ல மகள் வாடலாமா? காளி மதமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து விடும், மனமதி நிம்மதியும் தேவையல்லவா? தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாடலாமா? அறுதலா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆணவத்தில் ஆடுபடும் தெய்வம் இல்லையே. அறுதலா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொல்லிக்கொள்ள ஒருவரில், உனையன்றி இவ்வுலகில் நல்லதொரு தெய்வம் இல்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா, தாயே முத்துராகவம்மா, உன் குழந்தை எனையாதரி. தாயே முத்துராகவம்மா, இந்த குழந்தையை நீ ஆதரி. தாயே முத்துராகவம்மா, உன் குழந்தை எனையாதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கனும், உன் மடி மீது தலை வைத்து மனம் தூங்கனும், மனம் தூங்கனும், மனம் தூங்கனும், மனம் தூங்கனும். எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாடலாமா? வெண்சங்கு நகமழை மங்களமணியோ
மொழி தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா. தாயே முத்துராகவம்மா உன் குழந்தை எனையாதரி. தாயே முத்துராகவம்மா இந்த குழந்தை நீ ஆதரி. தாயே முத்துராகவம்மா உன் குழந்தை எனையாதரி. சிவனால நீ தோற்ற கதையும் பொய்யோ அவனாட்டம் ஆடுகின்ற முத்துராகவம்மா 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 எங்களுக்கு குறையும் முன்னே அதனை நான் அழுது சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? உன் செல்ல மகள் வாழலாமா? உன் செல்ல மகள் வாழலாமா? காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே நானும் என் சுவாமியும் இப்படி வணங்கிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நட்சத்திர வேதியர் வந்தார். என் சுவாமியை பார்த்தார். இன்று பொன்னை கொடு, இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்லிவிடு. இல்லை என்றால் சத்தியம் பொய்யாகிவிடும் ஐயா. விடிந்தால் பொன்னை கொடுக்க வேண்டுமே. தருகிறேன் என்று வாக்களித்து விட்டு என் சுவாமி என் பக்கத்திலே வந்தார். கண்ணே தாராமதி, முனிவரோ பொன்னை கொடு பொருளை கொடு என்று இமிசைப்படுத்துகிறார். பொருள் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று துடித்தார். அப்பொழுது நான் சொல்வேன், சுவாமி கவலையே பட வேண்டாம். இந்த பூமான்கள் இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே எவருக்கேனும் என்னை விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி. என் சுவாமி துடித்து விட்டார். கண்ணே நீயாம்மா இப்படி பேசுகின்றாய்? அன்று அயோத்தியிலே மனமுடித்து நாம் மணவரையில் வீற்றிருக்கும் போது பெரியோர்களும் தாய்மார்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நம்மை பார்த்து எப்படி எப்படி எல்லாமோ வாழ்த்தினார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு சந்தையிலே ஆடு மாட்டை விலைக்கு விற்பது போல் விற்றுவிடுங்கள் நாதா சொல்லுகின்றாய தேவி என்று துடித்தார். விடிந்தால் பொன்னை கொடுக்க வேண்டும் ஐயா, இல்லை என்றால் சத்தியம் பொய்யாகி விடுமே. சுவாமி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவன் என் தலையில என்ன எழுதியிருக்கிறானோ அதான் நடக்க போகிறது. நீங்கள் நினைத்ததோ நான் நினைத்ததோ நடக்கக்கூடியது அல்ல. யாராருக்கு எவருக்கு எப்பதவி ஈவதென்று முற்று உணர்ந்தவளை மூல பராசக்தி முத்துராகவம்மாள் ஆட வைக்கிறாள். நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அவள் அன்றி அணுவும் அசையாது. இந்த பூமான்கள் இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே எவருக்கேனும் விட்டுவிடுங்கள் நாதா. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும். ஊழ்வினையை யாராலும் மாற்ற முடியாது. விடிந்தால் பொன்னை கொடுக்க வேண்டும். கட்டிய மனைவியை கையிலே பிடித்தார். தெருத்தருவாக தெருத்தருவாக விலையோ விலை. ஆடு மாடு ஐயா விலைக்கு வாங்குவதற்கு யாருமே என்னை விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியிலே அந்தணர்கள் வாழுகின்ற வீதியிலே காலகண்ட வேதியருக்கு விற்றார்கள். பொட்டிருந்தும் பூ இருந்தும் புன்னகை இல்லை. இந்த பூட்டி வச்ச கோட்டையிலே மன்னவர் இல்லை. என் மன்னவர் இல்லை. பூவிருந்தும் புன்னகை இல்லை. பூட்டி வைத்த மாளிகையில் மன்னவன் இல்லை. என் மன்னவன் இல்லை. கண்ணிருந்தும் காண்பதற்கு காட்சி இல்லை. கண்ணிருந்தும் காண்பதற்கு காட்சி இல்லை. கையிருந்தும் சேவை செய்ய கடவுள் இல்லை. என் கணவர் இல்லை.
கோலமிட்டேன் வாசலிலே அழியவில்லை, கோலமிட்டேன் வாசலிலே அழியவில்லை, கோலமிட்டேன் வாசலிலே அழியவில்லை, அதில் கொண்டவனின் திருவடிகள் பதியவில்லை, பதியவில்லை. தென்றலினை தூதுவிட்டேன் திரும்பவில்லை, மன்னனே தூதுவிட்டேன் திரும்பவில்லை, தென்றலினை தூதுவிட்டேன் திரும்பவில்லை, நெஞ்சில் தேனூட்டும் தனிமையிலே இரக்கமில்லை, இரக்கமில்லை. போட்டிருந்த பூவிருந்தும் புன்னகை இல்லை, பூட்டி வச்ச கோட்டையிலே மன்னவர் இல்லை, என் மன்னவர் இல்லை. காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே காலகண்டர் வீட்டிலே என் சுவாமி என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார். இறைவா, அம்மா, இந்த ஊரை கட்டி காத்து வரக்கூடிய முத்துராகவம்மா, என் வாழ்க்கையில நடந்த கொடுமை மாதிரி இந்த ஊரிலேயோ இந்த பூலோகத்துல என்னுடைய நிலைமை எந்த பெண்ணுக்கும் கொடுத்துறாதே. தாலி கட்டிய கணவனே கட்டிய மனைவியை கையிலே பிடித்து அடுத்த ஆடவனுக்கு விலைக்கு விட்டார் என்ற சரித்திரம் வரலாற்றில் இந்த பெண்ணுக்கு மட்டும் பாடமாக அமையட்டும். எந்த பெண்ணுக்கும் என் நிலைமை கொடுத்து விடாது. விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒருமுறை என் தெய்வத்தை பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வழியாகத்தானே சென்றார். இன்று வந்து விடுவாரா, நாளை வருவாரா பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்க்க முடியாத அடிமை. அவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாமலே செத்துடுவேன். தன்னுயிர் பிரிந்தவர் பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். தன்னுயிர் பிரிவதை பார்த்ததில்லை, நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன், என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். என்னுடனே இந்த பொன் உடல் வாழும், உன்னுடனே இந்த பூ உடல் போகும். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். தெய்வத்தை நினைத்து தேர் ஒன்று வளர்த்தேன், தெய்வத்தை நினைத்து தேர் ஒன்று வளர்த்தேன், தெய்வத்தை நினைத்து தேர் ஒன்று வளர்த்தேன். தென்றலை நினைத்து பூ என மலர்ந்தேன், தென்றலை நினைத்து பூ ஒன்று மலர்ந்தேன், தெய்வத்தை நினைத்து தேர் ஒன்று வளர்த்தேன். தென்றலை நினைத்து பூ என மலர்ந்தேன். தேர் ஒன்றும் இல்லை, பூ ஒன்றும் இல்லை, கண்ணீரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும்? கண்ணீரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும்? தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். மன்னனை நினைத்து மாளிகை அமைத்தேன், வள்ளலை நினைத்து மையலை தொடுத்தேன். மன்னனை நினைத்து மாளிகை அமைத்தேன், வள்ளலை நினைத்து மையலை தொடுத்தேன். மன்னனும் இல்லை, மாளிகை இல்லை, கண்ணீரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும்? கண்ணீரில் காலம் செல்ல வேறென்ன வேண்டும்?
உயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என் உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் நான், என் உயிர் பிரிவதை அந்தி பொழுதாகி இவ்வளவு நேரமாகியும் என் செல்வனை காணவில்லை. எத்தனை வேலைகள் செய்த போதிலும் என் கண்மணியின் மலர்ந்த முகத்தை என்னால் காணாமல் இருக்க முடியவில்லை. இந்நேரம் என் மகன் என் பக்கத்தில் இருந்தால் 1000 முறை அம்மா 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 அம்மான்னு காலை சுற்றி வந்திருப்பான். என் பிள்ளை இன்னும் வரவில்லை. அவர்களோடு சென்ற அயலாத்து பாலர்கள் இல்லம் தெரிந்தாலாவது வந்துவிட்டார்களா வரவில்லையா என்று பார்த்து வரலாம். அதுவும் இந்த பாவிக்கு தெரியாது. அதோ அயலாத்து பாலர்கள் குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என் மகன் வந்துவிட்டான் போல் தெரிகிறது. நானே சென்று அழைத்து வருகிறேன். ஐயா தோழமார்களே, கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. போன மனிதர்களாலே அதிசயங்கள் செய்தவன் புத்திசாலி, இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. அதிசயங்கள் செய்தவன் புத்திசாலி, இதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே.